பீகாரோட காட்டு ராஜாவான ஷேர் சிங் தன்னோட பிரஜைகளை ரொம்பவே கவனிச்சுக்கிட்டாரு. அதனாலதான் காட்டோட எல்லா மிருகங்களும் சந்தோஷமா ஒற்றுமையா இருந்தது. ஒரு நாள் ஷேர் சிங் தன்னோட குகைக்கு பக்கத்துல அமைதியா உட்கார்ந்து இருந்தப்ப சில முயலுங்க பக்கத்துல போச்சு. ஷேர் சிங், நாங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறோம். விஷயமா? என்ன விஷயம் சொல்லுங்க. விஷயம் என்னன்னா, எங்களை கொஞ்ச நாளா நரி ரொம்பவே தொந்தரவு பண்ணுது மகாராஜா. நைட்டு நாங்க வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அதுங்க எங்க வீட்டுக்கு வெளியில கல்ல வச்சிடுதுங்க. அதனால நாங்க வீட்டுக்கு வெளியில வர முடியறது இல்ல. ஆமா, அதனால நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். அதை தவிர பகல் நேரத்திலயும் எங்களுக்கு ஏகப்பட்ட தொல்லை. அதாவது அந்த நரி உங்களுக்கு வேணும்னே கஷ்டத்தை கொடுக்குது. சரி, நான் விஷயத்தை கவனிச்சுக்கிறேன். ஷேர் சிங் நரிகளை கூப்பிட்டு அவங்க கிட்ட கேக்குறாரு, சொல்லுங்க நரிகளே, நீங்க இவங்க வீட்டு வாசல்ல பெரிய கல்ல வச்சு கஷ்டம் கொடுக்கறீங்களா? ஆமா, நாங்க அப்படி செஞ்சோம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. இந்த முயல்கள் எங்க சாப்பாட்டை ஒளிச்சு வச்சிடுது. முயல்களே, இது உண்மையா? ஆமா, எங்களுக்குள்ள சில முயல்கள் அப்படி செஞ்சிருக்கு. அப்ப நீங்க தவற ஒத்துக்கிறீங்களா? சரி, இவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இன்னைக்கு அப்புறம் நரிகள் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம், இது என்னோட காடு. எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழுங்க. என்னோட காட்டுல சண்டை நடக்க கூடாது. ஷேர் சிங் ரெண்டு தரப்பையும் சமாதானப்படுத்தினாரு. ஷேர் சிங்கோட ஆட்சியில எல்லாமே சரியா நடந்துட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் எல்லா மிருகங்களும் அழுதுகிட்டே ஷேர் சிங் கிட்ட வந்தாங்க. எல்லா மிருகங்களும் அழுதுட்டு இருக்கிறத பார்த்து ஷேர் சிங் கேக்குறாரு, அட, நீங்க எல்லாரும் ஏன் அழறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்லுங்க. மகாராஜா, நாங்க ஒரு குளத்துக்கு தண்ணி குடிக்க போவோம் இல்ல, அங்க ஒரு சிங்கம் எங்களை தண்ணி குடிக்க விட மாட்டேங்குது. அப்படியா? அது எங்கேந்து வருது? அது பக்கத்து காட்டுல இருந்து வருது அரசே. நாங்க ஏரியில தண்ணி குடிக்க போகும்போது அது எங்களை துரத்தி ஓட்டுது. சொல்லுது அந்த ஏரி அதோடுதான், நாங்க தண்ணி குடிக்க கூடாதான். நீங்க அதுகிட்ட சொல்லலையா இந்த ஏரி, இந்த காடு ஷேர் சிங் ஓடுதுன்னு? நாங்க அதுகிட்ட சொன்னோம். நீங்க தான் இந்த காட்டோட அரசுன்னு சொன்னபோது அது உங்களை பத்தி கண்ணா பின்னான்னு பேசித்து. அதுக்கு அவ்வளவு திமிரா? வாங்க, நான் உங்க கூட வரேன். பாக்கறேன் எந்த சிங்கம் வந்திருக்குன்னு. ஏன் ஏரிய தன்னோடுதுன்னு சொல்லுதா? ஷேர் சிங் எல்லா மிருகங்களையும் குளத்துக்கிட்ட கூட்டிட்டு போறாரு. நீங்க எல்லாரும் போய் தண்ணியை குடிங்க, நான் இங்க இருந்து பாக்கறேன். சரியா மகாராஜா? ஷேர் சிங் சொன்ன மாதிரியே எல்லா மிருகங்களும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது அப்ப அங்க திடீர்னு ஷேர்கான் வந்துடுது. நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா? நான் உங்ககிட்ட சொல்லல இந்த ஏரியில இருந்து தண்ணி குடிக்க கூடாதுன்னு? மறுபடியும் ஏன் வந்திருக்கீங்க? உங்க உயிரை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல? ஷேர்கானை பார்த்து மரத்துக்கு பின்னாடி இருந்து ஷேர் சிங் வெளியே வராரு. ஓஹோ, அப்ப நீதான் ஷேர்கானா? நண்பர்களே, ஒரு காலத்துல இவன் நண்பனா இருந்தான். இவன் என்னோட எதிரிகள் கூட சேர்ந்து பக்கத்து காட்டோட ராஜாவாயிட்டான். இப்ப அவன் நம்ம ஏரிய தன்னோட ஏரின்னு சொல்றான். ஷேர்கான், உனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஏரி எங்களோடுதுன்னு. நீ ஏன் இவ்வளவு பொய் சொல்ற? ஷேர் சிங், நட்பை பத்தி நீ பேசுறது நல்லா இல்ல. நீ என்ன நண்பனா கருதவே இல்ல. நீ என்னோட நண்பனும் இல்ல. மரியாதையா இங்க இருந்து போ, இல்லன்னா என் கையில உன் மரணம். நீ எவ்வளவு மாறிட்ட ஷேர்கான். அந்த காலத்துல நம்ம நட்பை பத்தி உனக்கு நினைவு இல்ல? இந்த ஷேர்கான் ஷேர் சிங் நட்புனால நமக்கு பாதிப்பு ஏற்படுது. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் வர நம்மளால ஒழுங்கா வேட்டையாட முடியாது. நாம எப்படியாவது இவங்க நட்பை உடைச்சே ஆனோம். குள்ள நரிங்க காட்டோட எந்த விதிகளுக்கும் கட்டுப்படுறது இல்ல. அவங்க சிங்கங்களை தன்னோட எதிரியா பாக்குறாங்க. ஷேர் சிங்கும் ஷேர்கானும் நண்பர்களா இருக்கிறது இவங்களுக்கு தாங்க முடியல. அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலயும் இடைஞ்சல உருவாக்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது. நாளைக்கு ஷேர் சிங்கோட பிறந்த நாள். நான் என்ன எடுத்துக்கிட்டு போகுதுன்னு எனக்கு புரியவே இல்ல. என்னால உன் கேள்விக்கு சரியான பதில கொடுக்க முடியும். சொல்லட்டுமானா? நீ எனக்கு அறிவுரை சொல்ல போறியா? உன்னை பொறுத்தவரை நாங்க உன்னோட எதிரி. நீ எதுக்காக அறிவுரை சொல்ற? அட, காலங்காலமா வந்துகிட்டு இருக்கிற ஒரு பொய். அதாவது நாங்க உன்னோட எதிரி. அதெல்லாம் விட என்ன, உங்களுக்காக என்ன எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம் பாருங்க. குள்ள நரிங்க ஷேர்கானுக்கு ஒரு பெரிய கண்ணாடிய காட்டுதுங்க. காட்டுல யாருமே இதுக்கு முன்னாடி கண்ணாடிய பார்த்ததே இல்ல. ஷேர்கான் தன்னோட பிரதிபலிப்பை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. அடடா, உண்மையிலேயே இது பிரமாதமான ஒரு பொருள். அதுக்கப்புறம் ஷேர்கான் ஷேர் சிங்க்கு இத பரிசா கொடுக்க தயாராகிறாங்க. அரசே, நீங்க ஷேர் சிங்க்கு இத நாளைக்கு கொடுங்க. ஆனா இது ரொம்ப மெல்லிசானது, ரொம்ப சுலபமா உடைஞ்சு போயிடும். கொஞ்சம் நீங்க ஜாகிரதையா இருக்கணும்.
அதனால நீங்க இது பக்கத்திலேயே இருங்க. சரி. ஷேர்கானுக்கு கண்ணாடிய கொடுத்ததுக்கு அப்புறம் குள்ள நரிங்க ஷேர் சிங் கிட்ட போகுதுங்க. மன்னிக்கணும் ஷேர் சிங், உங்களுக்காக ஒரு கெட்ட செய்தி. நீங்க விரும்பினா நான் சொல்றேன். சொல்லு, என்ன விஷயம்? உன்னுடைய நண்பன் ஷேர்கான் இன்னொரு சிங்கத்தோட சேர்ந்து உன்னை கொலை பண்ண முயற்சி செய்யறான். இல்ல, இது நடக்கவே நடக்காது. எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன நம்ப மாட்டேன்னு. ஒருவேளை என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீயே உன் கண்ணால வந்து பாரு. முதல்ல நான் ஷேர் சிங்கோட கண்ணை மூடிடுவேன். அதுக்கப்புறம் ஷேர்கான் ஷேர் சிங்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்க நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா ஷேர்கான் இன்னொரு சிங்கத்தோட சேர்ந்து தன்னை கொல்ல போறதா ஷேர் சிங் நினைக்கிறாரு. ஷேர் சிங்கோட பிறந்த நாள் அன்னைக்கு நான் கொடுக்கிற பொருளை பார்த்து அது அசந்து போயிடும். ரொம்ப நல்லா இருக்கும். ஷேர் சிங்க்கு இத பார்த்து ரொம்ப கோபம் வருது. அவர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இங்க நைட்டு ஷேர்கான் தூங்கிட்டு இருக்கும் போது குள்ள நரிங்க அந்த கண்ணாடிய திருடிடுறாங்க. அடுத்த நாள் கண்ணாடிய காணோன்னு ஷேர்கான் சொல்றாரு. அட, அந்த கண்ணாடி எங்க? நான் அதை இங்க தானே வச்சிருந்தேன். எல்லா இடத்துலயும் தேடினதுக்கு அப்புறமும் கண்ணாடி கிடைக்காததால சோகத்தோட ஷேர்கான் ஷேர் சிங்க பார்க்க போறாரு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் நண்பா. நண்பனா? நண்பன் இல்ல நீ. நண்பன்னு சொல்லிக்கிட்டு நீ என்னை ஏமாத்தலா? நான் என்ன ஏமாத்தினேன்? நீ வேற ஒரு சிங்கத்தோட சேர்ந்து என்ன கொலை பண்ண முயற்சிக்கிற. நண்பா, இது ஒரு பெரிய பொய். நேத்து ராத்திரி நான் உன்னை வேற ஒரு சிங்கத்தோட பார்த்தேன். இன்னொரு சிங்கத்தை பத்தி கேள்விப்பட்ட உடனே ஷேர்கானுக்கு கண்ணாடி ஞாபகம் வருது. ஓ, அதுவா? அது வேற சிங்கம் இல்லப்பா, அது ஒரு சாதாரண கண்ணாடி. அதுல என்னோட முகம் தெரிஞ்சிருக்கும். ஷேர்கான் கண்ணாடிய பத்தி புரிய வைக்க முயற்சி செய்யறாரு. ஆனா கண்ணாடி பத்தி காட்டுல யாருக்குமே எதுவுமே தெரியாது. அதனால ஷேர் சிங்க்கு அவரோட பேச்சுல துளி கூட நம்பிக்கை இல்ல. எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. இங்க இருந்து போ. இனிமே நீ உன் முகத்தை என்கிட்ட காட்டாதே. சரி போறேன். உனக்கு உன் நண்பன் மேல துளி கூட நம்பிக்கையே இல்ல. இது ஒரு நட்பா என்ன? போறேன் நான் உன்னை விட்டுட்டு. நீ இந்த இடத்த விட்டு போயிட்டல்ல, மறுபடியும் ஏன் இங்க வந்திருக்கிற? நான் உன்னை விட்டு பிரிஞ்சு ரொம்பவே துடிச்சேன். ஆனா இன்னைக்கு நானும் ஒரு காட்டோட அரசன். அதனால நான் உன்னோட ஏரியை இன்னைக்கு விட மாட்டேன். ஷேர் சிங்கும் ஷேர்கானும் சண்டை போடுறத பார்த்து தூரத்துல நிக்கிற குள்ள நரி கூட்டம் சந்தோஷப்படுது. பாத்தீங்களா, இததான் சொல்லுவாங்க மூளைன்னு. இன்னைக்கு ரெண்டும் சண்டை போட்டு இறந்து போகும். அதுக்கப்புறம் நான் இந்த காட்டோட அரசன் ஆயிடுவேன். நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் நீ இந்த ஏரி என்ன, இந்த காட்டோட ஒரு பகுதியும் தொட முடியாது. இன்னைக்கு நான் உன்னை தீத்து கட்டிடுவேன். நான் இல்ல, நீ இன்னைக்கு செத்து போவ ஷேர்கான். அட, இது என்ன? என் கண்ணுல யாரோ ஒளிய வீசுறாங்க. ஷேர் சிங் கோபப்படுறத பார்த்து மான் வந்து சொல்லுது. மன்னிக்கணும் ஷேர் சிங், என் குழந்தைகளுக்கு கிழந்து என்னமோ ஒண்ணு கிடைச்சது. அதுல இருந்துதான் இந்த ஒளி. ஆமா, இது ஒரு மந்திர பொருள். இத பாருங்க, இதுல நீங்க தண்ணியே பார்க்கலாம். இத பார்த்து ஷேர் சிங் அதிர்ச்சி அடைகிறாரு. அந்த குழந்தையோட கையில இருந்து அந்த பொருளை எடுத்து பாக்குறாரு. அது ஒரு உடைஞ்ச கண்ணாடி துண்டு. அட, ஷேர்கான் சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி அதே பொருள். இதுல என்னோட முகம் தெரியுது. நான் உனக்கு இதை தான் புரிய வைக்க முயற்சி செஞ்சேன் நண்பா, ஆனா உனக்கு புரியவே இல்ல. அப்படி இல்லப்பா, இது எப்படிப்பட்ட விஷயம்னா, இத பார்க்காம எனக்கு நம்பிக்கை வந்திருக்காது. இப்ப நீ ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி யாராவது உன்கிட்ட சொன்னா அதை நீ பார்க்காத போது நீ அது மேல நம்பிக்கை வைப்பியா? ஒருவேளை இல்ல, ஆனா இத பத்தி என் நண்பன் என்கிட்ட சொன்னா அதை நான் கண்டிப்பா நம்புவேன். என்ன மன்னிச்சிரு ஷேர்கான், நான் உன்னோட பேச்ச நம்பல. நான் உன்னை இங்க இருந்து துரத்திட்டேன். செஞ்ச காரியத்துக்கு வருந்துகிறேன். ரெண்டு நண்பர்களும் சமாதானம் ஆகிறத பார்த்து அந்த குள்ள நரி கூட்டம் அங்கிருந்து ஓடி போயிடுது. அட ஓடுங்க இங்க இருந்து, இதுங்க ரெண்டும் ஒன்னாயிருச்சு. இது எல்லாமே இந்த நரிகள் செஞ்ச காரியம் நண்பா. இதுகள் சொன்னபடிதான் நான் உனக்கு அந்த கண்ணாடியை கொடுக்க விரும்பினேன். நமக்குள்ள ஒரு பிரிவு ஏற்பட்டுச்சு. அதனால என்ன நண்பா, இன்னைக்கு நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டோம். நாம மறுபடியும் நண்பர்களா மாறிட்டோம். அன்னையில இருந்து ஷேர் சிங்கும் ஷேர்கானோட பகை நிரந்தரமா தீந்து போயிடுது. 2 காட்டோட மிருகங்களும் அந்த குளத்துல இருந்து தண்ணி குடிச்சு எப்பவும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த காட்டின் வழியாக பிங்கி நரி பயந்து அலறி ஓடிக்கொண்டிருந்தது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, நம்ம
விசித்திரமான மிருகம் வந்திருக்கு. அது நம்மள புடிச்சு தின்னுறோம். ஓடி ஒளிஞ்சுக்கங்க, நான் அங்க இருந்து தான் வரேன். ஐயோ! இப்படி ரகல பண்ணி ஓடிட்டு இருக்கிற பிங்கி நரியை பார்த்து எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இவளுக்கு என்னாச்சு? இவ எதுக்கு இந்த லூசு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கா? என்ன நடந்துச்சு? என்னென்னமோ புலம்பிட்டு வேற ஓடுறா. ஒண்ணுமே புரியவும் மாட்டேங்குது. சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு முயலும் அவளைப் போலவே அவள் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தது. ஓடுங்க ஓடுங்க, எல்லாரும் ஓடி இருக்கு. ஒரு புது மிருகம் நம்ம காட்டுக்குள்ள வந்துடுச்சு. நம்ம எல்லாரையும் கொண்டு போட்டுரும் நினைக்கிறேன். நம்ம எல்லாரையும் சாப்பிட்டுரும். நான் அதை பார்த்த உடனே ஓட ஆரம்பிச்சுட்டேன். நீங்க எல்லாரும் ஓடி இருக்க, இல்லைன்னா நம்ம எல்லாரையும் அது கொண்டு போட்டுரும். நரி ஓடி வந்துச்சு, இப்போ முயல் சத்தம் போட்டுட்டு ஓடி வருது. அப்படி என்னதான் பிரச்சனை? நம்ம அவங்க கிட்ட கேட்டு பார்ப்போம். ஏதோ ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நடந்தது என்னவென்று அறிய எல்லோரும் அவர்களின் பின்னால் அவர்களை துரத்தி சென்றனர். நண்பர்களே, யாராவது அவங்க கிட்ட கேளுங்க என்ன நடந்ததுன்னு. எல்லோரும் சேர்ந்து அவர்களை வழிமறித்தனர். இருவரும் நடுங்கிக் கொண்டிருந்ததை பார்த்தனர். அதீத பயத்தால் அவர்களால் பேசவே முடியவில்லை. மிருகங்கள் அவர்களிடம் கேட்டனர், என்னப்பா நீங்க எல்லாம் இப்படி ஏன் பயப்படுறீங்க? அப்படி நீங்க என்னத்தை தான் பார்த்துட்டீங்க இப்படி பயந்து ஓடி வந்துட்டு இருக்கீங்க? யானை அண்ணன், நான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது 2 முகம் இருக்கிற ஒரு சிங்கத்தை பார்த்தேனா, அது என்ன பார்த்த உடனே என் மேல பாய வந்துச்சு. நான் ஓடிட்டேன். பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்தது. ஆமா ஆமா, இது சரியாதான் சொல்லுது. நானும் 2 முகம் உள்ள சிங்கத்தை பார்த்தேன். அதுவும் என் பின்னாடி ஓடி வந்துச்சு. நான் அதை பார்த்த உடனே ஓடிட்டேன். 2 முகத்துல சிங்கமா? அப்படி எதுவுமே நான் இருக்கே இருக்காது. இது வரைக்கும் நாங்க இந்த மாதிரி சிங்கத்தை பார்த்ததே இல்லை. டேய் குரங்கு, அவங்க தான் அவங்க கண்ணாலே பார்த்தேன்னு சொல்றாங்க. அதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? அது சரியா தவறான்னு எனக்கு தெரியாது, எனக்கு புரியவும் இல்லை. நம்ம தான் எதையுமே பார்க்கலையே, என்ன சொல்றது? திடீரென்று அந்த புதரில் ஒரு சலசலப்பு. விசித்திரமான உருவம் ஒன்று அங்கு வந்து நின்றது அவர்கள் பின்னால். அந்த உருவம் பேச தொடங்கியது. இவங்க 2 பேரும் உண்மையை தான் சொல்றாங்க. இவங்க என்ன பார்த்தாங்களோ அது உண்மைதான். வித்தியாசமான குரல் கேட்டு எல்லோரும் திரும்பி பார்த்தனர். அங்கு இரட்டை முகம் கொண்ட ஒரு சிங்கம் நின்று கொண்டிருந்தது. மிருகங்கள் எல்லாம் அந்த இரட்டை முகம் கொண்ட சிங்கத்தை பார்த்து வியந்து நின்றனர். தைரியத்தை வரவழைத்த மிருகங்கள் அவ்வுருவத்திடம் பேசினர். நீ எங்க இருந்து வந்திருக்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் இந்த காட்டோட புது ராஜா. என்கிட்ட 2 முகம் இருக்கு. என்கிட்ட சக்தியும் டபுளா இருக்கு. இனிமேல இருந்து நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீங்க எல்லாரும் செய்யணும். இல்லனா உங்க எல்லாரையும் நான் ஒரு ஆளா பிடிச்சி சாப்பிட்டுருவேன். மகாராஜா, எங்களை ஒன்றும் செஞ்சிடாதீங்க. நீங்க தானே எங்களுடைய ராஜா. நீங்க சொல்றத கேட்கறது தானே எங்களுக்கு வேலையே. மன்னிச்சிருங்க. சத்தியமா உங்களுக்கு கட்டுப்படுறோம். எனக்கு ஒரு வேலை செய்யுங்க. எனக்காக பச்சை காய்கறியும் இறைச்சியும் உடனடியா அரேஞ்ச் பண்ணுங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இறைச்சி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ரொம்ப இறைச்சி கொண்டு வர வேண்டாம், கொஞ்சோண்டு கொண்டு வாங்க, இல்லனா அது கெட்டு போயிடும். சரி மகாராஜ். அதற்கு பிறகு அங்கிருந்து அவர்களெல்லாம் பிரிந்து சென்றனர். அன்று முதல் இரட்டை முகம் கொண்ட சிங்கத்திற்காக உணவு தயாரிக்க தொடங்கினர். பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ஒரு நாள் நரிக்கு ஒரு சந்தேகம். எவ்வளவு நாளைக்குன்னு தான் இந்த விசித்திர உருவத்துக்கு நாம சாப்பாடு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்போம்? இது நம்ம எல்லாருடைய உழைப்பை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அக்கா, நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த 2 முக சிங்கத்துக்கு நம்ம வேலை செய்யலனாக்கா நம்ம வேற வழியும் நம்ம கிட்ட கிடையாது. நீ தான் பார்த்தல அதுக்கு 2 முகம் இருக்குன்னு. அது எவ்வளவு டேஞ்சர்னு தெரியுதுல. அப்புறம் அது நம்மள சாப்பிட ஆரம்பிச்சதுன்னா அது 2 முகத்தை வச்சு நம்ம எல்லாரையும் சாப்பிட்டு முடிச்சிரும். அப்போது ராஜா ஏலி அங்கு வந்தது. அவன் பக்கத்து காட்டில் உள்ள அவன் நண்பர்களை பார்த்து திரும்பி வந்து கொண்டிருந்தான். அவன் காட்டு நண்பர்கள் எல்லாம் பேசியதை கேட்ட பிறகு அவன் கேட்டான், நீங்க என்ன பண்றீங்க? 2 முக சிங்கம் நம்ம காட்டுக்குள்ள வந்துடுச்சா? எனக்கு அது மேல நம்பிக்கையே வரலையே. அந்த சிங்கத்துக்கு எப்படி 2 முகம் இருக்கும்? எனக்கு இதுல ஏதோ ஒரு மர்மமான விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ராஜா, நீ இப்போதானே வந்திருக்க. அந்த இரட்டை முகம் இருக்கிற சிங்கத்தை நீ பார்த்ததே இல்லையே. அதனால தான் இப்படி எல்லாம் பேசுற. எங்களுக்கு தெரியும், நாங்க எங்க 2 கண்ணால பார்த்துருக்கோம். அவனுக்கு 2 முகம் இருக்கு. பார்க்கறதுக்கு பயங்கரமா இருப்பான், தெரியுமா? ஆனா உண்மையான சிங்கமா இருந்தா காய்கறிகளை எப்படி சாப்பிடும்?
சிங்கம் இறைச்சியை தான் சாப்பிடும், காய்கறிகள் எப்படி சாப்பிடும்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த 2 முக சிங்கம் கொஞ்சமா தான் இறைச்சி சாப்பிடுது. ஆனா சிங்கமா இருந்ததுனாக்கா நிறைய இறைச்சியை சாப்பிடுமே. எனக்கு ஏதோ தவறா படுது. ராஜா எலி, உனக்கு இது சரியா படலனாக்கா அப்போ நீயே ஒரு ஐடியா பண்ணி ஆனா உண்மையை கண்டுபிடி. நான் பாக்குறேன், இங்க என்னதான் நடக்குது நானும் பாக்குறேன். அதற்கு பிறகு ராஜா எலி அந்த சிங்கத்தின் குகைக்குள் போய் ஒளிந்து கொண்டான். அவன் மிகுந்த கவனத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது காட்டு மிருகங்கள் எல்லாம் சிங்கத்திற்கான உணவையும் எடுத்துக்கொண்டு அங்கு வந்து சேர்ந்தன. மகாராஜா, உங்களுக்கான உணவை நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம், வெளியே வாருங்கள், உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். சாப்பாடை வெளியே வச்சிருங்க, அப்புறம் நீங்க எல்லாம் ஓடிப்போங்க. அந்த விலங்குகள் உணவை அங்கு வைத்துவிட்டு திரும்பிச் சென்றன. அந்த இரட்டை முக சிங்கம் வெளியே வந்து உணவை எடுத்து உள்ளே சென்று விட்டது. உணவை பார்த்து சிரித்துக்கொண்டே அந்த உருவம் இப்படி பேசியது. இந்த மிருகங்கள் எல்லாம் எவ்வளவு முட்டாளா இருக்குங்க. இவங்களுக்கு இது கூட புரியல, 2 முக சிங்கம் இருக்குமா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா எனக்கு என்ன, எனக்கு சாப்பாடு கிடைச்சிட்டு இருக்கலாம், அது போதும். அப்படி பரிகசித்து சிரித்து கொண்டே மாஸ்கை கழட்டியது அந்த உருவம். முகமூடியை கழட்டிய போதுதான் ராஜாவுக்கு அது யார் என்று புரிந்தது. அந்த இரட்டமுக சிங்கம் வேறு யாரும் அல்ல, காட்டில் வாழும் கல்லு ஓநாய்தான். இந்த பைத்தியக்காரங்களா எனக்கு சாப்பாடு கரெக்டான டைம்ல கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. வா நம்ம போய் சாப்பிடுவோம், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. ராஜா எலிக்கு அனைத்தும் புரிந்து விட்டது. சிறிது நேரம் அங்கே தங்கிவிட்டு நண்பர்களிடம் சென்றான். எல்லோரிடமும் அங்கு நடந்ததை பார்த்ததை கூறினான். அடுத்த நாள் அனைவரும் சேர்ந்து அந்த குகைக்கு சென்றனர். வெளியே நின்றவர்கள் சிங்கத்தை அழைத்தனர். மகாராஜ், உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். நாங்க எல்லாரும் நினைச்சிருக்கோம் உங்களுக்கு நல்ல உபசரிப்பு கொடுக்கணும்னு. கொஞ்சம் வரீங்களா? அதுக்காக நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வெளியே வந்து சாப்பிடுறீங்களா மகாராஜ்? அட, இந்த மிருகத்துக்கெல்லாம் என்ன ஆயிப்போச்சு, காலாங்காத்தாலே சீக்கிரமா ஓடி வந்துடுச்சிங்களே. ஆடா, நான் 2 முகத்தை உள்ள கவசத்தை எங்க வச்சிட்டேன்னு தெரியலையே. உடனே மாட்டிட்டு நம்ம வெளியே போவோம். கல்லு ஓநாய் மாஸ்க் மற்றும் காஸ்டியூம் அணிந்து வெளியே வந்தது. வெளியே வந்த ஓநாய் அங்கு உணவு ஒன்றையும் காணாமல் அவர்களிடம் கேட்டது. நீங்க எல்லாம் வெறும் கையோட வந்திருக்கீங்க, என்னோட சாப்பாடு எங்க வச்சிருக்கீங்க? நாங்க வெறும் கையோட வரல, நீங்க கொஞ்சம் எங்க கூட வரீங்களா? நாங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விருந்து வைக்கலான்னு இருக்கோம். இன்னைக்கு உங்களுக்கு வெறும் சாப்பாடு மட்டும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். எதை பற்றியும் யோசிக்காமல் கல்லு ஓநாய் குகையிலிருந்தும் வெளியே வந்தது. வெளியே வந்ததும் எல்லோரும் சேர்ந்து அவனை சுற்றி வளைத்தனர். கையில் கிடைத்த கம்பாலும் கட்டையாலும் அவனை அடிக்க தொடங்கினர். உயிர் போகும் வலியால் அவன் கத்திக்கொண்டே இருந்தான். என்னடா பண்றீங்க? என்னைய போட்டு ஏன்டா அடிக்கிறீங்க? அட உடுங்கடா, நான் உங்களோட ராஜாடா. நரி, உன்னோட தந்திரங்கள் எல்லாம் புரிஞ்சு போச்சு, இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நீ 2 முக சிங்கம் இல்ல, நீ கல்லு நரின்னு தெரிஞ்சு போச்சு. இவன் நம்மளை ஏமாத்தி இருக்கான், நம்ம உழைப்ப சாப்பிட்டுருக்கான், சும்மா விடக்கூடாது, எல்லாரும் அடிங்க. மிருகங்கள் எல்லாம் சேர்ந்து அவனை அடித்து நொறுக்கி குற்றுயிராக்கி எப்படியோ தன் உயிரை கையில் எடுத்து ஓடிவிட்டான். பாருங்க, உங்க எல்லாரையும் பயன்படுத்திட்டு இருந்தவன் இன்னைக்கு அவனே பயந்து ஓடிட்டு இருக்கா. இடையில் வந்த இரட்டை முக சிங்கத்தின் தொந்தரவு அப்படி தீர்ந்து விட்டது. முன்பு போலவே மிருகங்கள் எல்லாம் அமைதியாக வாழத் தொடங்கினர். ராஜா எலியின் புத்திசாலித்தனத்தை புகழ்ந்து அவனுக்கு நன்றியை தெரிவித்தனர். காடு அமைதியாகவும் மிருகங்கள் மகிழ்வாகவும் வாழ்ந்தனர். சிக்கக்குரங்கு உணவு தேடி அலைந்து கொண்டிருந்தது. பாவம், அவனுக்கு ஒண்ணுமே சாப்பிட கிடைக்கல. கடைசியில ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டான். ஒண்ணுமே புரியலையே, இந்த காட்டுக்குள்ள ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. என்னதான் ஆச்சு இங்க? நான் ரொம்ப சின்ன குட்டியா இருக்கேன், அதுல வேற இவங்க வேற ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. கடை சாப்பிட எனக்கு சாப்பிடவே ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. நான் நினைக்கிறேன், நான் உட்கார்ந்த இடத்துல ஏதாவது யோசிச்சு ஏதாவது செஞ்சாதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தலைய புண்ணாக்கி யோசிச்ச பிறகு அவனுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. இப்போ ஒரே வழிதான் இருக்கு, நான் எப்படியாவது சிங்கத்தோட மந்திரியா ஆகி ஆகணும். சிங்கத்தோட பயத்துல எனக்கு எல்லா மிருகங்களும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துரும். நம்ம குட்டி குரங்கு சிங்கராஜா கிட்ட போய் இப்படி சொன்னான். சிங்கராஜா, நீங்க ரொம்ப புத்திசாலியான ஆளு, உங்களோட வயசு ரொம்ப ஏறிக்கிட்டே போகுது.
அதனால உங்களால வேட்டையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க எங்களோட ராஜா. ராஜாக்கு உதவி செய்யறது எங்களோட கடமை. நான் உங்களுக்கு உதவி செய்ய ரெடி. ஆனா ஒரு விஷயம், நீங்க என்னைய உங்க மந்திரியா ஆக்கணும். யோசித்த சிங்கராஜாவிற்கு இப்படி தோன்றியது. இவ சொல்றது சரிதான். இப்போ எனக்கு வயசாகி போச்சு. என்னையால ஓட முடியாது, வேட்டையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இவன் எனக்கு உதவி செஞ்சானா நான் வேட்டையாடுறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு உறுதி எடுத்த சிங்கம் இப்படி கூறியது. ஆனா என்கிட்ட உனக்கு மாற்றா கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. நீ வேணா ஒரு முறை வேணா யோசிச்சுக்கோ. ராஜா, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் உங்ககிட்ட இருந்து. எனக்கு வெறும் உங்க மந்திரி ஆகணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. சரி, நீ என்னோட மந்திரி ஆயிடு. நாளில இருந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து வேட்டைக்கு போவோம். சரி, நாளைக்கு காலையில நான் உங்களுக்கு வேட்டையாடுறதுக்கு ஒரு நல்ல மிருகத்தை பார்த்துட்டு வரேன். காட்டு ராஜாவின் மந்திரியான பிறகு நம்ம குட்டி குரங்கன் காட்டுக்குள்ள போய் எல்லார்கிட்டயும் என்ன சொன்னான் தெரியுமா? கேளுங்க எல்லா காட்டு மிருகங்களா, நான் இப்பத்துல இருந்து சிங்கத்தோட மந்திரி ஆயிட்டேன். அதே மாதிரி ஷேர்கான் சொல்லியிருக்கா, எனக்கு எல்லாரும் நீங்க சாப்பாடு கொண்டாந்து கொடுக்கணும். யாராவது எனக்கு சாப்பாடு கொடுக்கலனாக்கா நான் சிங்கத்துக்கிட்ட சொல்லி உங்களை மாட்டி விட்டுருவேன். அவரு உங்களை பிடிச்சி சாப்பிட்டுருவாரு. இதையெல்லாம் கேட்டு பயந்த பாவம் முயல், வேணாம் சிங்கு, அப்படிலாம் நீ செய்யாத. நாங்க சாப்பாடு ஒன்று கொண்டு வந்து கொடுப்போம். ஆனா எங்களை சிங்கத்திட்ட மட்டும் எங்களை பிடிச்சு கொடுத்துறாத ப்ளீஸ். மிருகங்களின் பேச்சு சுவாரஸ்யமாக இருந்தது அவனுக்கு. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. இனிமேல இருந்து நான் எந்த வேலையும் பார்க்கணும்னு அவசியமே இல்ல. அடுத்த நாள் ஒரு நரி உணவை தேடி அலைவதை பார்த்தான் சிக்கு. அதுகிட்ட போய் இப்படி கேட்டான் அவன். ஏ நரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த இடத்துல நீ வேட்டையாடுறதோட சிங்கத்தோட கொகை கிட்ட வந்து பார்த்தனா நிறைய வேட்டை கிடைக்கும் உனக்கு. நீ அங்க போய் ஏன் வேட்டையாட மாட்டேங்கிற? அங்க வேட்டையாடினா உன் வயிறு நிறைஞ்சிரும், அப்புறம் நீ சந்தோஷமா இருக்கலாம். ஐயோ வேணாப்பா, அங்க சிங்கம் இருக்குல்ல, அது என்ன சாப்பிட்டுட்டுனா அப்புறம் என் பிள்ளைகளுக்கு யாரு இருப்பாங்க சொல்லு. நான் போவே மாட்டேன்ப்பா. நீ கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். நான் கொகை விட்டு அது வெளியே வரதுக்கு முன்னாலேயே உன்கிட்ட விஷயத்த சொல்லிடுவேன். அதெல்லாம் சரிதான், நீ அந்த சிங்கத்தோடைய மந்திரி தானே, எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ற? அடா, நான் மந்திரியா எதுக்கு ஆனானாக்கா நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பீங்கன்னு சொல்லிதான். ஆனா உன் நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா தோணுது. ஆனா மிச்ச மிருகங்கள் பசியா இருக்கிறது எனக்கு பிடிக்காது. அப்படியா, நீ கிளம்பு, நான் பின்னால வரேன். அந்த நரியம்மா குரங்கு சொன்னதை கேட்டு சிங்க குகை அருகே போனது. சிக்கு குரங்கு குகைக்குள்ளே சென்றது. அங்கு தூங்கிக் கொண்டிருந்த சிங்கராஜாவை எழுப்பி அவன் கூறினான். சிங்கராஜா, நான் உங்களுக்கு வேட்டையாடுறதுக்கு நல்ல மிருகத்தை கூட்டு வந்திருக்கேன். நரி வந்துட்டு இருக்கு, போய் வேட்டையாடுங்க நீங்க. ஏய், நீ ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க. வேட்டையே என்னைய தேடி என் குகைக்கே வந்துட்டு இருக்கா. சரி, நீயும் எங்கேயாவது வெளியே போய் ஒளிஞ்சிக்கோ. அது என்னோட உன்னைய பார்த்துச்சுனாக்கா அது எங்க இருந்து ஓடி போயிடும். குகைக்கு வெளியே வேட்டைக்கு தயாராகி இருந்தது நம்ம நரியம்மா. சிங்கம் மெல்ல மெல்ல நரியம்மாவை நோக்கி நடந்தது. சிக்கு குரங்கு அங்குள்ள மரத்திற்கு பின்னாலே நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தது. சிங்கம் நரி மீது பாயும் தருணத்தில் நம்ம குரங்கு காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. திரும்பி பார்த்த நரியம்மா தன் மீது பாய வரும் சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடிவிட்டாள். அருமையான ஒரு வேட்டை தடைப்பட்டதால் சிங்கத்துக்கு செம்ம கோபம் வந்துருச்சு. என்ன செஞ்சான் தெரியுமா? ஏ முட்டா பையல, உன்னியால அந்த வேட்டை ஓடி போயிடுச்சு. ஏ குரங்கு, உன்னியால தான் இன்னைக்கு கைக்கு வந்தது வாய் கெட்டாம போயிடுச்சு. ராஜா, இது என்னோட தப்பு இல்ல. நான் மரத்துல இருக்கேன், அங்க ஒரு முள்ளு என்ன கையில குத்திடுச்சு. அதனாலதான் கத்த ஆரம்பிச்சிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் 100 வேட்டையை ரெடி பண்ணிட்டு உடனே இங்க வந்துடுறேன். உங்களுக்காக இப்பவே போய் வேற ஒரு மிருகத்தை ரெடி பண்ணி வரேன். நீங்க கோவப்படாதீங்க ப்ளீஸ். ஏ முட்டா குரங்கு, உன்னை நம்பினா எதுவும் வேலைக்கு ஆகாது. உன்னை நம்பி நான் இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. வேண்டாம், மன்னிச்சிருங்க சார் ராஜா. இந்த முறை நான் கரெக்டா வேலை செஞ்சு உங்களுக்கு கொடுக்குறேன். சிங்கத்தோட வாயிலிருந்து தப்பிச்ச நம்ம குரங்கு ஓடியே போயிடுச்சு. போற வழியில புல்லு தின்ற ஒரு மானை பார்த்தது. ஏ மான்குட்டி, இங்க என்ன நீ காஞ்ச புல்ல சாப்பிட்டுட்டு இருக்க? நீ சிங்க கொகை கிட்ட போனா உனக்கு பச்சை பசேர்னு எல்லாமே கிடைக்குமே. நீ அங்க போய் ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? உங்க மானுங்க கிட்ட மூலன்ற ஒரு பகுதியே இல்ல போலக்க. ஏய், அப்படி இல்லடா, நான் அங்க போறேன்னு வச்சுக்கோ,
அந்த சிங்கம் என்ன வேட்டையாடி தின்னுடும். அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் போகவே மாட்டேன்டா. நீயே சொல்லு. அட, அது கிழவனாய் போச்சு. அது எங்க இருந்து வேட்டையாடுறது, உன்னை பிடிச்சி சாப்பிடுறது? குரங்கு பேசுவதை கேட்ட மானுக்கு தைரியம் வந்தது. நீ சொல்றதும் சரிதான். சிங்கம் என்ன பிடிக்க வந்தா ஒரே ஓட்டம் ஓடிடுவேன். கிழவனுக்கு தான் ஓட முடியாதே. அப்ப பாப்போம். நம்ம மானும் சிங்கத்தின் குகைக்கருகில் சென்றது. குரங்கு கிளைகளில் தாவி முன்னதாகவே குகையில் சென்று விட்டது. அங்கு சென்ற சிக்கு குரங்கு சிங்கத்திடம், ராஜா, இந்த முறை உங்களுக்காக ரொம்ப அழகான மான்குட்டியை கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க இங்க எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோங்க. அது உள்ள வந்த உடனே நீங்க எகிரி அதை பிடிச்சி சாப்பிட்டுடுங்க. சரி, இந்த முறை எந்த தவறும் நடக்க கூடாது. சுதந்திரமாக மேய்ந்து கொண்டிருந்த மானை ஒரு மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சு சிங்கம் பார்த்துக்கிட்டே இருந்தது. குரங்கு எப்போதும் போல மரக்கிளையில் ஒளிந்து கொண்டது. சிங்கம் வேட்டை தொடங்கும் தருவாயில் குரங்கும் தன்னுடைய பழைய பல்லவியை தொடங்கியது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க! திரும்பி பார்த்த மான் சிங்கம் வேட்டையாட வருவதை கண்டது. பயந்து அது அங்கிருந்து ஓடிவிட்டது. மீண்டும் வேட்டை தடைப்பட்டதால் செம்ம கோபத்தில் இருந்த சிங்கம், நீ ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்ல. நீ வெறும் முட்டாள் குரங்கு. இப்போ நீ தான் எனக்கு வேட்டை. சிங்கராஜா, என் மேல ஒரு தப்பும் கிடையாது. நான் மரத்து மேல உட்காந்துட்டு இருந்தல, கால் வலிக்கு கீழே உள்ள போனேன். அந்த நேரம் தேனி மேல காலை வச்சுட்டேன். அந்த தேனீகள் எல்லாரும் சேர்ந்து என்னைய கடிக்க ஆரம்பிச்சிடுச்சிங்க. அங்க இங்க கடிக்கிறனால தான் நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்காக இன்னொரு வேட்டைய கண்டிப்பா ரெடி பண்ணி கொண்டு வரேன். கோபம் கொண்ட சிங்கம், இப்போ முட்டாளுங்களோட வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ சிங்கத்தோட திறமைய பாரு. நீங்க என்ன சொல்ல வரீங்க சிங்கராஜா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சிங்கம் குரங்கை கடித்து எடுத்துக்கொண்டு ஒரு மரத்தின் அருகே சென்றது. மரத்தின் மீது தலைகீழாக அவனை தொங்க போட்டது. சிறிது நேரத்தில் அங்கு ஒரு ஓநாய் ஜோடி வந்தது. தலைகீழாக தொங்கி கிடக்கும் குரங்கை பார்த்து, இங்க பாரு, நம்மளுக்காக ஒரு வேட்டை ரெடியா இருக்கு. வா, நம்ம சாப்பிட்டு இங்கிருந்து போலாம். விட்டுடா, அந்த குரங்கு தனியா இறங்கி போயிடும். நம்மள வேட்டையாடுறதுக்காக யாரோ ட்ராப் செட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது பாத்திருக்கியா இப்படி குரங்க கட்டி போட்டிருக்கிறத? இப்படி சொல்லிக்கிட்டே ஓநாய் ஜோடியும் போயிடுச்சு. ஆனால் பசி தாங்க முடியாமல் காலு ஓநாய் திரும்ப வந்தது. பசி எடுத்தா எதை வேணாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். பட்டர் சிக்கன் இல்லைன்னா என்ன, பட்டர் குரங்குத்தோ இருக்கு, அதை சாப்பிட்டு திருப்தி ஆகும். இன்னைக்கு இந்த குரங்க சாப்பிட்டே தான் ஆகணும். குரங்கை வேட்டையாட வந்த ஓநாயை சிங்கம் வேட்டையாடியது. பிறகு முழு திமிருடன் சிங்கம் பேசியது. பாத்தியா சிங்கத்தோட புத்திசாலித்தனத்தை? இனிமே டெய்லி நான் இதை மாதிரி தான் செய்ய போறேன். இதே மாதிரி டெய்லி உன்னை தலைகளை தான் தொங்க விட போறேன். சாப்பாடு என்ன தேடி வரும். ஆனா நான் எங்கடா மாட்டிக்கிட்டேன். நான் ஒழுங்கா வேலை பார்த்திருந்தேனாக்கா நல்லா சாப்பிட்டுட்டு இருந்திருப்பேன். நான் வேலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சனாலதான் நான் இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றது? சிங்கத்திற்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. தாமதமின்றி சிங்கம் ஓநாயை உண்ணத் தொடங்கியது. அதற்கு பிறகு குரங்கை எடுத்துக்கொண்டு குகைக்குள் அடைத்து வைத்தது. குகைக்குள் சிறைப்படுத்தப்பட்ட குரங்கு எப்படியாவது வெளியே செல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தது. இச்சம்பவத்தினால் சிக்கு குரங்கு ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டான். அது என்னவென்றால், உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுனாக்கா ப்ளீஸ் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் லைக்கும் ஷேரும் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. நன்றி.